பொது வாழ்க்கைக்கு வரணும். இந்த துறையில் இருப்பவங்க மட்டும்தான் பொது வாழ்க்கைக்கு வரணும் அர்த்தம் கிடையாது. அரசியல் பாரம்பரிய குடும்பம் அவங்க தான் அரசியலுக்கு வரணும். இல்லைன்னா வெறும் ஒரு மாதிரி பொது வாழ்க்கையில் ஏற்கனவே ஈடுபட்டவங்க தான் அரசியலுக்கு வர முடியாது. எல்லா துறையில் இருக்கவங்க பொது வாழ்க்கையில் அரசியலுக்கு வரணும். படித்தவர்கள், குடும்பத் தலைவிகள், பட்டதாரிகள், தொழிலதிபர்கள், மாணவர்கள், அந்த வகையில் பார்க்கும்போது கலைத்துறையில் இருந்து அரசியலுக்கு கண்டிப்பாக எல்லாரும் வரலாம். அது வரவேற்கிறவங்களுக்கு. ஆனால் தமிழகத்துக்கு தேவை இப்பொழுது அரசியலுக்கு புது ரத்தம், ஆனால் புது இயக்கம் இல்லை. புதிய ஆனால் புதிய இயக்கங்கள் தேவை. What I mean is, new people must come into politics, but there is no need for new organizations. எப்படி சொல்றதுன்னா, உதாரணமா சொல்லணும்னா, நல்ல திரைப்படம் தேவை, நல்ல திரையரங்கங்கள் தேவை. இருக்கிற திரையரங்கமே போதும். அதே மாதிரி தான் சொல்றோம், புதிய இயக்கங்கள் தேவை, புதியவர்கள் தேவை, புதிய இயக்கங்கள் தேவை. தனிப்பட்ட முறையில் பட்ஜெட் 2 மாதம் ஆகிடுது. அதில் எல்லா விமர்சனம் வந்துருச்சு. புதுசாக நான் என்ன இருக்குது நான் சொல்கிறது, ஒரு பார்லிமெண்ட் வர நடக்குது, அதில் அதை பற்றி நல்லது கெட்டதெல்லாம் பேசினாங்க. இது ஆனால் ஒரு கிராமப்புறத்தை மையமாக போடப்பட்ட பட்ஜெட், கிராமப்புறத்தை மையமாக போடப்பட்ட. ஆனால் அதனுடைய விவாதங்கள் பார்லிமெண்ட்டில் நடக்குது. ஃபைனான்ஸ் பில் மே மாதம் தான் பாஸ் ஆகும். தனிப்பட்ட முறையில் புதுசாக என்ன கருத்து நான் சொல்கிறது, விரைவிலே தேர்தல் வந்துவிடும் என்று பலரால் பரவலாக பேசப்படுகிறது. வந்தால் அதை சந்திக்க எங்களது யூபிஏ கூட்டணி தயாராக இருக்கிறது. அது காரணம் சொல்ல முடியாது. வேர்ல்டில் உலக சந்தையில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுதான் ரிஃப்ளெக்ஷன். எல்லாருக்கும் அது விலை குறையணும் தான் அதோட எல்லாரும் எதிர்பார்க்கும். அதே போல் மாநிலங்களுக்கும் பவர் இருக்குது கொஞ்சம் குறைக்கிறது. சேல்ஸ் டேக்ஸ் அவங்க குறைச்சாங்கன்னா மாநிலத்துலேயும் அதை சேல்ஸ் டேக்ஸ் காம்பனன்ட் வித் ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் மத்திய அரசுக்கு மட்டும் அந்த பங்கு இல்லை. மத்திய அரசு இம்போர்ட் டியூட்டி குறைக்கலாம், ஏறலாம். அதே போல் மாநிலங்கள் சேல்ஸ் டேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணாங்க, அதில் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகுது. பட் தமிழ்நாட்டில் நடக்கும் ஜனநாயகத்துக்கு விரோதமான ஆட்சியை முற்றுப்புள்ளி பாராளுமன்ற தேர்தலில் எப்படி இந்த கூட்டணி வெற்றி பெற்றதோ அதே போல் தான் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதனால் ஆட்சின்றது கூட்டணியில் அங்கம் வைக்கும் கட்சிகள் தனிப்பட்ட முறையிலோ கூட்டாகவோ ஆட்சி அமைப்பதுன்றது கேள்வி கிடையாது. இந்த கூட்டணி வெற்றி பெறும், அதான் காங்கிரஸ் வராது. அது எப்படி சொல்ல முடியும் சார்? இது only depends on the number of seats the alliance partners contest and the number of seats the alliance wins. தானே கணக்கு. சீட்டாக காங்கிரஸ் வராங்க. காங்கிரஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்று எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் நாங்கள் ஜெயித்தோம்னால அதுதான் எங்களுக்கு போதும். மணிக்கு ஒரு அபிப்பிராயம் யோசிச்சு பண்ணுறாங்க. அது நீங்கள் ஏதோ நடிகர்கள் இருக்கணும், இது அபிப்பிராயம். நடிகர்கள் மட்டும் அரசியலுக்கு வரணும்னு தனிப்பட்ட முறையில் உள்ள நடிகர்களும் வரலாம் அரசியலுக்கு. ரஜினிகாந்த் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் பொது வாழ்க்கையில் ஈடுபடணும் என்று நினைத்து அவர் ஈடுபட்டால் அது என்னுடைய நல்வாழ்த்துகள் உண்டு அவருக்கு. எங்கள் இயக்கத்தில் சேர்ந்தால் எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. வேற எதுவும் கட்சி வளர்ச்சி குறிப்பாக எந்த மாவட்டத்தில் என்ன நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் அந்த மாவட்டத்துக்கு பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சமூக நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கல்யாணம் இந்த மாதிரி கட்சிக்காரோட கல்யாணம் தான் போடுது. அப்படி எந்த மாவட்டத்துக்கு இருந்தாலும் அங்கே இருக்கிற கட்சி தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் சந்திப்பது வழக்கம். அந்த வகையில் இங்கே ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க, மதநல சம்மந்தப்பட்ட ஒரு மத நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க. அதை காரணமாக வைத்துக்கொண்டு கட்சி நிர்வாகிகளோட கலந்து ஆலோசித்து அவர்களை உற்சாகப்படுத்துவது தான் நடக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பர்மனன்ட் பியூரோக்ரஸியாக வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இந்த ஆர்மியில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் 7 வருஷம் போய் சர்வீஸ் பண்ணிட்டு தனியார் துறை, அந்த மாதிரி ஐஏஎஸ்லேயும் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஒரு தனியாக எப்போ நடத்த மாட்டான் சார். தமிழ்நாட்டில் கலைஞரை பொறுத்தவரை கூட்டணி தலைவர், தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணியுடைய தலைவர் இங்கே தமிழ்நாட்டில் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அத்தனையும் அவர் துவக்கி வைக்கிறாரு, கலந்துக்கிறாரு. என்னுடைய தகுதிக்கு மீறிய கேள்வி அது. யார் கொடுத்தாலும் அது பேர் காமராஜர். நாங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரி ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும் எங்களுடைய எண்ணம். காங்கிரஸ்காரங்க அத்தனை பேருக்கு அந்த மாதிரி எண்ணம்.
அது நாங்கள் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் கொடுக்கணும்னு ஆசையும் போடுறோம். அது எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கிற நியாயமான ஆசை தான். ஆனால் யார் வேணாலும் கொடுக்கலாம். யார் நல்ல ஆட்சி கொடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக் கொடுக்குறோம். அந்த ஆட்சி காமராஜர் ஆட்சி என்று ஒப்பிடணும். காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க. காமராஜர் ஆட்சி பற்றி இப்போ உள்ள நிதி ஜெனரேஷனுக்கு யாருக்கும் தெரியாது. பட் நீங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மேடையில் பேசினாலும் காமராஜர் ஆட்சி விளம்பி தான் பேசுவேன். நான் காமராஜர் ஆட்சி இவ்வளோதான். வெரி சிம்பிள், எளிமையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி. காமராஜர் மந்திரி முதலமைச்சர் கரெக்டு. தனிப்பட்ட கருத்து, இயக்க கருத்துக்கே அது கிடையாது. அந்நியர் ஆட்சி, வெளிநாட்டு ஆட்சி, வெளிநாட்டு கலாச்சாரம், வெளிநாட்டு டெலிவிஷன் எல்லாம் வந்து அழிகிற தமிழை யாராலும் அழிக்க முடியாது. அதனால் அதுக்கு தனிப்பட்ட முறையில் மேலோட்டமாக இந்த மாதிரி திரைப்பட பெயர்களை மாற்றி, அது தேவங்கிரி ஸ்கிரிப்டில் எழுதினாலும் கண்ணன் தான், பஞ்சாபியில் எழுதினாலும் தேவங்கிரி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. ரெண்டாவது நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம், இங்கிலீஷ் ஸ்கிரிப்டே கிடையாது. நம்ம ரோமன் ஆல்பபெட் தான் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெஞ்சுக்கும் இதே ஆல்பபெட் தான், ஜெர்மனுக்கும் இதே ஆல்பபெட் தான். அதில் மைல்கல்களில் பேர் எழுதுறது, தேவங்கிரி ஸ்கிரிப்டில் பேர் எழுதுறது எதுக்குனாக்க நம்ம வந்து ஒரு நாட்டில் மற்ற பகுதியில் நீங்கள் வரவங்களுக்கு அது புரியறதுக்காக எழுதுறது. இட்ஸ் ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன். அதனால் மைல்கல்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தின் மொழி, இந்தியாவிலே அதிகமாக பேசுபவர்கள் புரிந்து கொள்ளும் எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் எழுதணும் தான் என்னுடைய திண்டுக்கல் இங்கிலீஷ் எழுதணும்னு வச்சுக்கோங்க. பிரெஞ்சுக்கார அதை படிக்கும்போது திண்டுக்கல் தான் படிப்பான், ஜெர்மன் படிக்கும்போது திண்டுக்கல் தான் படிப்பான். அது வந்து இங்கிலீஷில் அர்த்தம் கிடையாது. இது ரோமன் ஸ்கிரிப்ட், இது தேவங்கிரி ஸ்கிரிப்ட். இந்தியன் கிரிக்கெட்டே தோத்து போச்சு. ஒரு நாள் கட்ட போட முடியல. 6 ஓவர் ஒரு நாள் ஃபுல்லாக ஆடிக்கிறேன். கட்சியில் ஒரு வேணும் மட்டும் ஆட சொல்லி திட்டாங்க. முன்னாடி இருக்கவங்க 7 பேர் வேணுமா? சரியா ஆடல. பட் ஒரு நாள் ஆடிக்கலாம், ஒரு நாள் பேட் பண்ண முடியல. இன்னொரு நாள் கமெண்ட் சொல்றேன். ஸ்மால் பாயிண்ட் கிளியரா கேட்டீங்க. ஸ்கூலுக்கு பிளே கிரவுண்ட் இல்லாட்டி ரெகக்னிஷன் க்ளோஸ் பண்ணிடணும். ஸ்கூலுக்கு வந்து ரெகக்னிஷன் கொடுக்குறாங்களே, பிளே கிரவுண்ட் இல்லாட்டி அந்த ஸ்கூலுக்கு ரெகக்னிஷன் கொடுக்கலாம். பிளே கிரவுண்ட் இருக்கணும், பில்டிங் சத்தம் ரெகக்னிஷன். கண்டிப்பாக பிளே கிரவுண்ட் ரெகக்னிஷன் கொடுக்கணும். மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தவப்புதல்வர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பூப்பந்தலுக்கு வந்து விட்டார்கள். இப்போது அங்கிருந்து ஊர்வலமாக மேலே நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஆங்காங்கிருக்கின்ற பெரியவர்களும் தாய்மார்களும் மேடைக்கு முன்னால் வந்து அமரும்